இந்த யூதா நல்ல நிருபம் அடைக்க அதில் 3வது வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசம், கர்த்தர் அந்த விசுவாசத்தை பொறுத்துக்கலாம். ஒரு விசை தான் பொறுத்துக்கலாம், திரும்ப திரும்ப விசுவாசத்தை கொடுக்க மாட்டோம். ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளணும். எதை காத்துக்கொள்ளணும்? ஒரே விசுவாசம், ஒரே ரத்தம் தான். சரி, இந்த விசுவாசத்தை ஆதி சபையில் உள்ள முதல் உண்டான சபை, இயேசுக்கு இரத்தத்தினால் உண்டான சபை ஒளியமாக இரத்தத்தினால் உண்டான சபை, அந்த சபை விசுவாசிகள் AD 70 கிபி 70 சிதறப்பட்டு அடித்தார். சபை சிதறி போச்சு. வீட்டை சிதறி போனவர்கள் தங்கள் வீட்டை விட்டார்கள், தங்களுடைய தேசத்தை விட்டார்கள், தங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டார்கள், தங்களுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் விட்டார்கள். ஆனால் எதை விடலை? கர்த்தருடைய வசனத்தை விடவில்லை. அதை கொண்டு போனாங்க, அது மேல் விசுவாசத்தை கொண்டு போனாங்க. ஆபிரகாம் தேசத்தை விட்டார், நாட்டை விட்டார், தாப்பண்ட வீட்டை விட்டார், எல்லாத்தையும் விட்டார். கர்த்தருடன் சபையாக சேர்ந்தார்கள். விசுவாசத்துக்காக சபை, ஆதி சபை தேசத்தை விட்டாலும் தங்களுடைய வீட்டை விட்டாலும் எதை விடலை? தேவனுடைய வார்த்தை விடலை. இதே போல நமக்கு விசுவாசம் வேணும். தேவனுடைய வார்த்தை விடக்கூடாது, தேவன் மேல் விசுவாசத்தை விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை நமக்கு தருவதற்காக கல்வாரி சிலுவையின் மேல் ரத்தத்தை சிந்தினார். இந்த ரத்தத்தை சிந்தினால் நம்முடைய மனசாட்சியை கர்த்தர் சுத்திட்டார். மாயமற்ற ரத்தம் விசுவாசம் இல்லை, கபடில்லாத விசுவாசம், விலையே பெற்ற விசுவாசத்தை கொடுத்திருக்கார். எப்படிப்பட்ட விசுவாசம்? இந்த ரத்தம் நம்மை தேவனோடு ஐக்கியப்படுத்தும், தேவனோடு ஒப்புரவாக்கு மேலாமல் அவரோடு ஐக்கியமாக்கி இருக்கட்டும். இந்த ரத்தத்தை நமக்காக செலுத்துறார். அந்த ரத்தத்து மேல் விசுவாசம் இயேசுக்கு விடுத்துறோம். அது வசனத்து மேல் வரும். இப்படிப்பட்ட விசுவாசம் வந்தால்தான் கர்த்தர் மேல் அன்பு வரும். இந்த விசுவாசத்தை பற்றி நினைச்சிட்டு பேதுரு உங்களுடைய வார்த்தையினுடைய வலையை வார்த்தை கேட்டார், வார்த்தை பிரகாரம் வலையை போட்டார். ராத்திரி முழுவதும் வலை போடாத இடம் பாக்கில போட்டு பார்த்து எல்லாம் ஒன்று பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு. விடிய காலம் ஆகும்போது தாங்க இயேசு வந்து கரை என்று பிள்ளைகளை புசிக்கிறது ஏதாயிலும் உண்டா? இல்லைன்னா இல்லைங்கிற வார்த்தை வாங்கிட்டார். அதுக்கப்புறம் கரை இருந்து சொல்ல, உங்கள் வலையை உங்களோட கையில் தான் இருக்குது, எல்லா இடம் போட்டிருக்கேன். இப்படி அவர் சொல்கிறார், உங்களை வலை எங்கே போடணும்? படகுக்கு நீங்கள் ஏறி உட்கார்ந்து வலை போட்டீங்களே, அந்த படகுக்கு வலை பக்கமாக போடுங்க. கரையிலிருந்து கொண்டு அந்த வார்த்தையை சொல்லி அனுப்பு. அந்த பேருக்கு விளக்கிட்டு, இவனாக்கு நான் மீன் பிடிக்க போகிறேன். எதுக்காக மீன் பிடிக்க வர்றாரு? தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த போயிடும். இயேசு செத்து போனார், இனி அவரோட பாட்டை அவர் பார்க்க வேண்டியதான். இதுக்காக சொந்த குடும்பத்தை நடத்த போகிறார்.
வார்த்தைப்படியே வலை போடுகிறார். வார்த்தைப்படியே வலை போட்டார். மீன் கேறிட்டா இந்த இடத்தில் இல்லை என்று சொன்ன இடத்தில் ராம் முழுவதும் பாடுபட்டோம். வலை போடாத இடம் பாக்கில்லை. இப்பொழுது ஆயினும் உங்களோட வார்த்தைப்படியே வலை போடுகிறேன் என்று சொன்ன போட்ட உடனே வலை கிளியும்படியாக மீன் கிடைச்சிச்சு. வலை இழுக்க முடியாதனால பக்கத்து படகை கூப்பிட்டாங்க. அந்த படகு வந்தது. 2 படகு நிறைய கிடைச்சி. அது 153 பெரிய பெரிய மீன்கள். ஒரு சின்ன மீன் கிடைக்கல. நாம் வலை போட்டால் சின்ன மீன் வரும், சிப்பி வரும், எல்லாம் வரும். கர்த்தர் வார்த்தை பிரகாரம் போட்டால் எது கிடைக்கும்? பெரிய பெரிய மீன், பெரிய பெரிய ஆத்மாக்கள். இந்த வார்த்தையை அங்கே நம்ம கொடுக்கிறோம். விசுவாச வார்த்தையை கொடுப்பதற்காக இயேசு நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். இவர் ரத்தத்தை சிந்தினால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? வசன வார்த்தையின் மேல விசுவாசம். ரத்தத்தை சிந்தி தேவன வார்த்தை நம்ம கொடுக்கிறார். இந்த வார்த்தை மேல் விசுவாசம் நம்ம விடக்கூடாது. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சான். விசுவாசம் விட்டுட்டானா? உலகம் யாருக்குரியது? சாத்தான். உலகத்தின் ஆசை இச்சைகள். இயேசு நான் உலகத்தான் அல்ல, அதே போல் நீங்களும். அப்படியான உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. நமக்கு சொந்த இது சொந்த தேசம். நம்ம சொந்த குடியிருப்புங்க பள்ளம். சொந்த தேசம் குடியிருப்பு பள்ளம் தெரியுது, சொந்த தேசம் தெரியல. நம்ம சொந்த தேசத்தை குறித்தான் பிராணம். இந்த உலகம் சாத்தானுக்கு இருக்கு. அப்போ இந்த அவர் உலகம், இந்த ஆத்மா விலையே பெற்று உலகம் முழுவதும் கொடுத்தாலும் ஒரு ஆத்மாவுக்கு ஈடாக. இப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுத்து நம்முடைய ஆத்மாவை விட்டார், நம்முடைய மனசை மீட்டார். ஆத்மாவை ரட்சிப்பின்ற பிரபலமான நடத்து. அது எதை மீட்டாரு? நம்முடைய மனசை மீட்டார். நம்முடைய ஆத்மா மீட்கப்படணும், உலகத்தில் போகக்கூடாது, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசு ரத்தத்தின் நோக்கம் என்ன? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக ரத்தத்தை சிந்துகிறார். உலகத்தின் மேல் ஆசை போகக்கூடாது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் எதை கண்டால் நமக்கு அன்பு வரும். இல்லை சாத்தான். இப்படி ரத்தத்தை பற்றி விசுவாசம் இருக்குமானால் இப்படிப்பட்ட விசுவாசம் விசுவாச வல்லமை உண்டு. விசுவாசம் என்ன உண்டு? பலம் உண்டு. அதன் கடுகு அளவு விசுவாசம் போகும். ஒரு மலையை பேர்க்க முடியும். அந்த அளவுக்கு விசுவாசம் இந்த வருஷ பிராரம்பம் இருக்குமானால், வியாதிகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுமானால் உடல் சுமக்கும். இந்த விசுவாசம் இல்லையானால் ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமானால் இப்படிப்பட்ட விசுவாசம் கொடுப்பதற்காக இயேசு ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்தார். நல்ல கவனிக்கணும். யோவான் அப்போ பேதுருடைய பேச்சை கேட்டுட்டு ஜெபத்தை கேட்டு முடவில் எழுந்திரிச்சான். பிறவி சப்பானி குணமாயிட்டு. அப்போ நம்முடைய ஜெபத்தை கேட்டு வியாதிக்கு சோமகாதா? ஏன்? அந்த ரத்தம் தானே நமக்கு சிந்திருக்காரு. அந்த ரத்தத்தை பற்றி விசுவாசம் நமக்கு உள்ளதையும் துவக்கியிருக்காரா இல்லையா? ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். பேருக்கு இதே ரத்தம் தான் சிந்திருக்காரு. அப்படிப்பட்ட விசுவாசம் கொடுத்துருக்காரு. நமக்கு அதே ரத்தம் தான் சிந்திருக்காரு. அப்போ நமக்கு ஏன் பவர் இல்லை? ரத்தத்தை பற்றி வல்லமையா இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்தால் தான் மகிமை உள்ள சிங்காசனத்தில் மகிமைப்படுவதாக இயேசு இருக்கிற வேளையில்
கிறிஸ்துவா இருக்கிற வேலை நாம் மகிமைப்படுவதாக நிற்கணும். இது இழந்து போகக்கூடாது. கத்த ரத்த செஞ்சு நம்ம விசுவாசம் துவக்க காரணம் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை நாம் விடக்கூடாது. நமக்கோட கிருபையை இழந்த பிடிக்கூடாது. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசைக்கூடாது. நல்லா படிக்கணும். The power of the blood, the power of blood, the power of Jesus Christ, the power of blood of Christ. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மேல் உள்ள விசுவாசம், faith. இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால்தான் நாம் மகிமைப்படுத்த வைக்க முடியும். தங்கள் வீட்டை விட்டார்கள். அப்போஸ்தலர் சபை விசுவாசி எப்படி இருந்தார்கள்? வீட்டை விட்டார்கள். எதை விடல? தேவனுடைய வார்த்தை விடல. அந்த வார்த்தை கொண்டுட்டு போய் ஊர் ஊரா பிரசவித்தாங்க. அநேக இடங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. சபை உருவாயிற்று. அதனால நாமும் சபையா வந்திருக்கோம். நாம் ரட்சிக்கப்பட காரணம் அந்த வசனம் அவர்கள் அன்றைக்கு பிரசங்கித்தனால இன்றைக்கி எல்லா இடங்களும் பிரசங்கிக்கப்பட்டு நம்ம விசுவாசம் இருக்கோம். அப்போ நமக்குள்ள இதே விசுவாசம் வரணுமா வேண்டாமா? அப்போ வரணும். வந்திருக்கா வரலையா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராடும். தாவீதுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். கிருபையால் அடைக்கப்பட்டவன். சவுல் ராஜா பயந்து வீட்டில் ஒளிந்துட்டு இருக்கான். அவனுடைய சேனாதிகள் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கான். சேனை தலைவர் எல்லாம் ஒளிஞ்சு, போர் வீரர்கள் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ரதத்தை ஓட்டுறவனும் காணல. ஒருவனும் வெளியே வந்து நான் நிற்கையா என்னையா பேசுறேன் என்று கோலியாத்தை எதுக்கு யாரும் இல்லை. இந்த ஆடு வைப்பர் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து போர் நிற்கான அவனோடு முன்பா நிற்கிறான. எவ்வளவு விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் எனக்கு தைரியம் கொடுத்தா பாட்டும். அப்போ தாவீதுக்கு கொடுத்த விசுவாசம் நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும். ஆடு மேய்ப்பன், யுத்த பயிற்சி பெறாதவன், அவனுக்கு உள்ளத்தில் விசுவாசம் கொடுத்தாரா? இந்த கோரியாத்த போர் வீரன் முன்பா வந்து நிற்கான. ராஜா பயந்து உள்ள வீட்டில் ஒளிஞ்சிருக்காரா? இந்த படிப்பறிவினால் பேதருக்கு இந்த தாவீதுக்கு வந்து நிற்கிறான. நமக்கு என்ன விசுவாசம் கொடுத்திருக்காரு? யோசித்து பார்க்கலாம். இப்பமா விசுவாசம் இருந்தால் தைரியம், தைரியம் வேணும். நமக்கு விசுவாசம் ஜெபமனுக்கே தைரியம் இல்லை. வேற போர் எப்படி சிந்தனை எப்படி நிற்கணும்? விசுவாசத்தில் நீங்கள் தைரியமாக போராட வேண்டும். போர் செய்துக்கு ரெடியா இருக்கணும். விசுவாசம் உள்ளவர்கள் போர் வீரர் என்று அர்த்தம். ஃபெய்த்ஃபுல் மேன். விசுவாசம் என்றால் போர் வீரர், யுத்தத்துக்கு தயாராக. அப்போ உலகத்து மேல் ஆசை வச்சால் எங்க நிற்க முடியாது? விசுவாச ஜீவியம் செய்யும். விசுவாச தைரியம் கிடைக்காது. கோலியாத்து முன்பாக எதிர்த்தரிக்க முடியாது. நாட்டை விட்டார்கள். அவ்வளவு தூரம் நெருக்கடி இருக்கு. அதே நெருக்கடி இப்போ வரப்போகுது. அதுதான் தண்ணி பஞ்சம். மழை இல்லை. தண்ணியும் அளந்து கொடுக்கப்படும் இன்னும் பைபிள் போட்டிருக்கு. இப்போ ரேஷன் கார்டு ரேஷன்லாம் அளந்து கொடுக்காங்களா கொடுக்கலையா? இது தண்ணி எப்படி கொடுப்பாங்க? ஒரு ஆளுக்கு எத்தனை லிட்டர் ஆகும் தண்ணி? டாக்டர் போய் கேட்டால் ஒரு ஆள் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க. அப்போ நான் எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும் ஒரு நாளைக்கு? அதுவும் தெரியாது. நம்ம மாடு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கும்? நம்ம வீட்டுக்கு செலவுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வேணும்? இந்த செலவு கணக்கு பண்ணி கொடுக்க மாட்டோம். இத்தனை லிட்டர் தான் கொடுப்போம். அது வரப்போம். அப்போ எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் கர்த்தரை படிக்கலாம், உலகத்தை ஜெயிக்கலாம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
இன்னும் பாட்டு பாடலாம், ஆனால் அனுபவத்தில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? நாங்கள் ஒளிஞ்சிரம்ட்டு, ஐயா விசுவாசம் ஒளிஞ்சிரம் எனக்கு கொடுக்க காணிக்க கொடுங்க, நான் நேராகிட்டு போகணும்னு சொல்லி காணிக்க வாங்கிறதுக்கா? இது விசுவாசம் ஒளி இல்லை. அந்த மாதிரி ஒழித்து நான் போயிட்டு இல்லை. எனக்கு அப்படிப்பட்ட அழைப்பும் இல்லை. விசுவாசத்தை உண்டு பண்ணணும், ஊட்டி கொடுக்கணும். விசுவாசம் சொன்னால் ரொம்ப ரொம்ப கிருபா உள்ளதான். இந்த ஸ்கோஃபீல்ட் பைபிள், ஸ்கோஃபீல்ட் பைபிள், ரோமர் 1ஆம் அதிகாரம் 16 வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனெவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலன், விசுவாசம் தான் தேவ பலன். நல்ல பார்க்கணும். விசுவாசம் என்னது? இது ரட்சிப்பு உண்டாகும். இந்த வல்லமை பெறணும். நான் வெட்கப்படேன். இந்த இரத்தத்தினால், இந்த விசுவாசத்தினாலும் நமக்கு மீட்பு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். விசுவாசம் கிறிஸ்துவின் சுவிசேஷ பேரில் உள்ள விசுவாசம், கிறிஸ்துவின் வார்த்தை மேல் விசுவாசம். ஏன் விசுவாசம் வேணும்? வார்த்தை மேல் விசுவாசம். வார்த்தை மேல் விசுவாசம் இருந்தால் வியாதி குணமாகும். ராஜாவின் மனுஷன், ஐயா என் மகன் வேதப்படி சாஸ்திரா குடிக்க மரித்து போகிறான், எனக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்ன, இதுக்கு அகற்றி கப்பல் துறைமுகத்து வந்து கப்பல் ஏறி செங்கடல் இதை கலிலேய கடலை தாண்டி கலிலேயாவில் நாட்டில் ஊழிச்சேரி இயேசு முன்பாக வந்திருக்கிறார். இதுக்காக ஒரு வார்த்தை வாங்க, அவர் வாய்ந்து வாழ் அருள் பொழியும் கிருபையுள்ள ஒரு வார்த்தை வாங்க. கர்த்தர் வாயிலுக்கு வார்த்தை எப்படி? கிருபையுள்ள. அவரை விசுவாசிக்கிற வாயில் வருகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? அவ்வளோ கிருபை. இவருக்கு வந்த நோக்கத்தை பார்த்துட்டு, இவர் உள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்துட்டு நீ போகலாம் கர்த்தர் சொன்னார். ராஜா மனுஷன் சாதாரண ஆளுங்க, ராஜ குணத்தில் உள்ள அந்தஸ்தில் உள்ள ஆள். இதே போல் நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் நம்ம ராஜாக்கள் ஆக்குவோம். ராஜாக்கள் ஆகக்கூடியவன் ராஜாக்கள் போல சுவாபம் வேணும், விசுவாசம் வேணும். நீ போகலாம் சொன்ன வார்த்தை அவனுக்கு திருப்தி ஆயிட்டு, அந்த வார்த்தையை கேட்டுட்டு போனான். நீ போகலாம் என்று கர்த்தர் சொன்னான். இவர் சொன்ன வாய்ந்து புறப்பட்ட வார்த்தை இவன மனசுக்கு திருப்தி ஆயிட்டு, சந்தோஷம் உண்டாயிட்டு, நம்பி போனான். நம்பி போகிற வேளையில் இந்த கடலை தாண்டி கப்பலுக்குள் போய் அவருடைய வீட்டுக்குள் போயிட்டு அந்த மகனை தொட்டுட்டு கர்த்தர் வார்த்தையோட பவரை பார்க்கணும். இப்போ இப்படி வல்லமை நமக்குள் கொடுக்கிறார். அப்போ இந்த விசுவாசத்தை நாங்கள் போராடணும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்குள் தோற்கிறோம். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தர் வாயில் புறப்பட்ட வார்த்தை அவர் கேட்டு மாத்திரம் இல்லை, தனக்கு எதிராக இருக்கிற ஒரு வியாதியத்தோட அப்பா அவனோடவே சொல்றார். வியாதியத்தோட உள்ளத்திலும் போயிட்டு அவன் இந்த இடத்துல இல்லை, ஊரில் இல்லை, கடல் தாண்டி வேற ஊரில் இருக்கார்.
அந்த ஊருக்கும் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வார்த்தை போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகாதா? நாம போனது எவ்வளோ நேரம் ஆகும் யோசிக்க. இவ்வளவு விசுவாச வார்த்தையை நம்ம கொடுக்கிறோம். உடன் நம்மட மனசு அனுசரிச்சு இப்படிப்பட்ட மனசு நமக்கு இருக்குமானால், இந்த மனசில் அப்படி விசுவாசம் பதியுமானால் கண்டிப்பாக பேதுரு மீன்பிடிக்க முன்னால் போறேன்னு சொன்னான். இப்போ போறேன்னு சொல்லல. தொற்கால் எங்கள் தபித்தாள் செத்து போனான்ட்டு இவ்வளோ ஆள் அனுப்புனாங்க. அப்போ பேதுரு எங்க இருக்காரு? யோப்பா பட்டணத்தில் இருக்கார். நோவாவுடைய மகனுடைய வீட்டில். இப்போ பேர் யாரும் இருப்பாங்க? வீட்டில் படுத்திருக்க மீன் பிடிக்கிற இடத்துல. இங்கே கூப்பிட்டார், அங்கே போனார். அங்கே செத்த வீட்டுக்கு கூப்பிட்டார். யார் வீட்டுக்கு? கல்யாண வீட்டுக்கு கூப்பிடல. யார் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க? செத்து போன வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அங்கே போய் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. இங்கே தங்களை எங்களாம் துணிலாம் தந்து தருவா, தச்சு தருவோம், நாங்கள் கொடுப்போம், வைப்போம், இதாக பிழைச்சிட்டு இருந்தோம். அப்படியா கேட்டுட்டு அந்த தபித்தாள் நோக்கி, தொற்காலம் தபித்தாளே எழுந்துரு என்று சொல்லி இந்த ஜபம் பண்ணார். பேரு ஜபத்தினால் தொற்கால் எழுந்துச்சு. அவளுக்கு ஜீவன் உண்டாயிட்ட. இயேசு கிறிஸ்துவோட சிஷ்யருக்கு இந்த விசுவாசம் உண்டாயிட்ட. நாம் அவருடைய விசுவாச சிஷ்யராக இருக்குமானால், அவரை பின்பற்றுமானால் அந்த விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. நீ யாரை பின்பற்றியோ, யாரை நோக்கி உடைய போதோ, அந்த விசுவாசம் உனக்கு இருக்கும். கர்த்தரை நோக்கி போதுமானால், அவரை நோக்கி நாம் போய் இருதயம் விடுமானால், இறைத்தை விட்டு கொடுக்குமானால், அந்த விசுவாசம் நமக்கு தோக்கலாம். அந்த விசுவாசம் கிடைக்கும். விசுவாசம் உள்ள ஜபம் பின்னாடி அந்த வசனம் பொய் இல்லை. கர்த்தர் வாயில் புறப்பட்ட வார்த்தை ஒண்ணு தரையில விடல. இது இப்படிப்பட்ட வார்த்தை நம்மட வாயில் உண்டாகும் என்று நம்ம சொல்றோம். படிப்பறிவில்லாத பேதுரு பெந்தோஸ்து அனுபவம் என்ற விசுவாசி என்ன இதான் அர்த்தம். சாதாரண விசுவாசி இல்லை. எப்படிப்பட்ட விசுவாசிகள்? பெந்தோஸ்து விசுவாசி என்றால் தீ பிடிக்கும் அர்த்தம். ஃபயர், தீ விடும். அப்படிப்பட்ட விசுவாசிகள் நம்ம கர்த்தர் வார்த்தை மேல் விசுவாசம். நம்முடைய வார்த்தை மேல் வலையை அந்த வார்த்தை மேல் அனுபவத்தை பார்த்தால்தான் இது கிடைக்கும். இந்த விசுவாசம் வார்த்தை மேல் நம்ம கிடைக்கணும். நம்ம எப்படி கிடைக்கணும்? வார்த்தை ருசித்து பார்த்து அந்த அனுபவத்தை உட்கொண்டாத்தான் கிடைக்கும். நான் சொல்றது பிராக்டிகல் லைஃப்பில் பார்க்கணும். இது அனுபவத்தில் பார்த்தாத்தான் அது மூலமாக சொல்றேன். விசுவாசம் எப்பேற்பட்ட வியாதி தனக்குள்ள வியாதி குணமாக்கும், மற்றோட வியாதி குணமாக்கும். அப்ப நாம் எதுக்கு நம்ம உள்ளத்து விசுவாசத்தை தோக்குறாரு? விசுவாசத்தை வீரராக. ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்து ஊரில் எத்தனை பேர் வராங்க, அவங்க உள்ளத்தில் இல்லை. உலகத்திலிருந்தும் நம்முடைய பாவத்திலிருந்தும் மீட்பு உண்டாகும். உலகத்திலிருந்து மீட்பு கிடைச்சாத்தான் இது கிடைக்கும். பாவத்திலிருந்து மீட்பு வேண்டும். இரண்டாவது என்ன வேணும்? உலகத்திலிருந்து மீட்பு. அதுதான் விசுவாசி. விசுவாசி என்றால் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். கண்ட இடங்களை போய் சாப்பிட யாரை போல வேணும்? தானியேல் போல. தானியேல் பாலிபிராயத்திலே இப்படி விசுவாசம். ஆனால் இப்படிப்பட்டவனுக்கு வெளிப்படுத்த கற்று கொடுப்பார். அநேக அறிவு வெளிப்படுத்தி கொடுப்பார்.
கண்ட இடங்கள் சாப்பிடாது. சடங்குள்ள போனாலும் சாப்பிட மாட்டான். பத்திரிகை வாங்கினாலும் பத்திரிகை கொடுத்துருந்தா நஷ்டம் தவிர யாருக்கு நஷ்டம் இல்லை. பத்திரிகை வாங்கினவங்களுக்கு நஷ்டமா? ஐயா பத்திரிக்கை வந்துட்டாரு போனியா, பத்திரிக்கை எல்லா வீட்டும் போனியா, இன்னும் உடனே பங்கு இல்லை. கத்திரத பங்கு இல்லை. விசுவாச போர் வீரா இல்லாவிட்டால் கத்திரத்தில் மைமையுள்ள சிங்காசனத்தில் மைமைப்படுவதாக இயேசு இருக்கிற வேளையில் நாம் அங்கே போய் நிற்க முடியுமா? யோவான் சாணகன் ஸ்திரீரத்தை பிறந்தவன் தான். இவனை பார்க்க பெரியவன் உண்டோ? இல்லை. ஸ்திரீரத்தை பிறந்தவன் யார் பெரியவன் உண்டோ? இல்லை. எல்லாரையும் பார்க்க அவன் தான் சிறியவன். யோவான் சாணகன் யாரு? இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். பிரகாசிக்கிற விளக்கா தான். ஆனால் தைரியமாக மகிமைப்படுத்த நிற்க முடியாது. இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு துவக்கிறோம்னால் கண்ட இடங்களை போக சொன்னால் பிரித்து எடுக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர், பிரித்து எடுக்கப்பட்டு தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர். யாருக்கென்று? தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உலகத்தான இருக்கக்கூடாது. இது கர்த்தருக்குன்னு நியமிச்சிருக்கீங்க. கர்த்தருக்கு நியமிச்சு வச்சா யாருக்கு எடுக்கணும்? கர்த்தர் தான் எடுக்கணும். வேற உலகத்தை போலவா? இதே போலதான் நாம் உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்த்தருக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். இது கிருபா பாத்திரம். வேறு எந்த காரியத்திலும் தலையிடக்கூடாது. இது படிக்கிற முதலாது. உங்கள்ட்ட அந்த பிற அனுபவம் இல்லை. ஒரு சில பேர் இருக்கு. அனைவர் ஊழியக்காரர் இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தம். பட்டாளம் படிச்சு பட்டாளம் வாங்கிடுவாங்க. ஆனால் என்ன இல்லை? பிரித்தெடுக்கப்பட்ட அணுவும் இல்லை. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படணும், தேவனால் தெரிந்து கொள்ளப்படணும். பிரித்தெடுக்கப்பட்டு யாருக்கென்று? தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது. செப்பரேட் அப்பால், செப்பரேட் ஃப்ரம் காட். தேவனுக்கென்று பிரித்தெடுக்க ஒதுக்கி வைக்கப்பட்டது. இப்படிப்பட்டு இருக்கணும். இவன் ஜெபம்னால் என்ன நடக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். இவனுடைய வார்த்தையில் கிருபை இருக்கும். இவனுடைய ஜபத்தில் கிருபை இருக்கும். இவன் பைபிள் பிரசங்கித்தால் கிருபை உண்டாகும். மற்றொரு வார்த்தையில் என்ன வராது? கிருபை இருக்க. நல்ல கவனிக்கணும். கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் சொன்னால் அவனுடைய வார்த்தையில் என்ன வரும்? கிருபை வரும். இவன் யார் ராஜா கும்பாடினான்? யாரே ஒரு கைதி பவுல். அரிப்ப ராஜாவே உமக்கு முன்பாக நான் சொல்லி தைரியப்படுகிறேன். அந்த பரம தரிசனத்தை நான் கண்டேன். இயேசு எனக்கு தரிசனம் ஆனான். அந்த தரிசனத்தை நான் கீழ்ப்பட்டேன். மனுஷன் பேச்சுக்கு நான் கீழ்ப்பட மாட்டேன். நீ தைரியமாக சொல்ற. நீ தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறா என்று கேட்டான். ஆமையான்னு சொன்னா விசுவாசம் உண்டாகும். அவனுக்கு விளங்கிட்டு ராஜாவுக்கு என்னை விசுவாசம் கொண்டு வர பார்க்குறா. பாதி விசுவாசம் வந்துச்சு. அதில் பார்த்து விசாரிச்சுட்டு இவனை இவனை சாட்சி குற்றப்படுத்த எனக்கு மனசு இல்லை. குற்றமற்றடா தீர்வு. ஆனால் விடுதலையாக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவன் அப்பீல் பண்ணியிருக்கான். சரி, அங்கே அப்பீல் போட்டுன்னு விட்டுட்டான். யார்? அகிரிப்பா ராஜா முன்பாக சுவிசேஷம் சொன்ன ஆளாங்க பவுல். இவ்வளவு தைரியம் அவன் குற்றவாளி இருந்து கொண்டு, குற்றவாளி என்று கவர்மெண்ட் நினைச்சிருக்க, ரோமன் கவர்மெண்ட் இவ்வளவு தைரியமா இருக்கானு. அப்ப நம்முடைய ஜபத்தில் எவ்வளவு கிருபை இருக்கணும், நம்முடைய வார்த்தையில் எவ்வளவு கிருபை இருக்கணும், எவ்வளவு கிருபை இருக்கணும். தப்பால் அடிச்ச மாதிரி சத்தமாக கேட்கணும். தாவீது அப்படியே உன் ராஜாவை காத்து செம்பு எங்கேயும் கேட்க. இது தாவீதுக்கு ராஜாவுக்கு விளங்கிச்சு. மகனே, உன் சத்தம் அல்லவா? செம்ப தூக்கத்தை பறி கொடுத்துட்டு யாரு? அப்படி ராஜா பறி கொடுக்கலையே. போ, ராஜா பறி கொடுக்கல. யார் சார்? அப்படிதான். யார் சார்?
அடுத்த ராஜா அப்படியே அவனுக்கு பறி கொடுத்துட்டான். இன்னும் ஒப்படைச்ச பொருளையும் காப்பாற்றான். இது அப்படியே நீ ராஜா காத்தோம்னு தெம்பு எங்கே ராஜா முடிச்சுட்ட. மகனே, இது உன் சத்தம் அல்லவா? நீ நிச்சயமாய் நீ ராஜா சொல்லிட்டான். அப்படியே எழுதுனாரு பாப்பான்னு முடிச்சார். நம்மளை போய் பார்த்து சொல்லுவாரா? நம்ம இப்படியா சொல்லிடுவோம். இப்படியே சொல்லிடுவோம் இல்லையா? சொல்லுவோம். ஒன்றும் இல்லாட்டாலும் வாக்கு வராட்டாலும் இப்படியே சொல்லிடுவோம். அவர் அப்படியே ஒரு வார்த்தையும் சொல்லணும். அவன் செம்பிந்தா இருக்கு. இவங்க காவல அவனுக்கு நீ தூங்கியே நான் பார்த்துக்கிறேன்ட்டு. இதுக்கு தெண்டை சம்பளமா? கர்த்தருக்கு ஊழியமானால் கர்த்தர் வார்த்தை சொல்லுமானால் உண்மையாக இருக்கும். கர்த்தர் இந்த பைபிள் எடுக்கணும் உண்மையாக இருக்கும். மனசால் சுத்திரிக்கப்பட்டவனா இது எடுக்கணும். யார் எடுக்கணும்? மனசால் சுத்திரிக்கப்பட்டதான் இது எடுக்கணும். கர்த்தர் வார்த்தையில் அவ்வளவு குணமாக்குற வார்த்தை வல்லமா. அது வார்த்தை சொல்லும்போதே குணமாக்கும் சேர்த்து போகுது. இது அப்படியே உட்கொண்டார் யாரு? ராஜாவின் மனுஷன். அவன் கேட்டான், அதுபடி திரும்பினான், போறான். இந்த வார்த்தை அங்கேயும் போயிட்டு கடலை கப்பல் தாண்டி ஏறி அங்கே வீட்டு போகிற ஆளுக்கு ஐயாவும் முகம் படைச்சிரு ஐயா. ராஜா மனுஷனாலும் எப்போ எந்த நேரத்து சோமாச்சு இந்த கேள்வி கேட்கான. அங்கே ஜபால தலைவனாகிய பரிசேயன் வீட்டுக்கு போன இயேசு கூட்டிகிட்டு தான் போகிறான். பிள்ளை செத்து போச்சு. அழுதா வீட்டில் அழுது சத்து. முதல்ல தகவந்துட்டு பிள்ளை செத்து போச்சு, சீக்கிரம் வருன்ட்டு. பயப்படாதே நீ ஏசு சொல்ற. ஏசு கூட தான் போகிறான். வீட்டு போய் சேரல. என்னாச்சு? அந்த வழியே போவோம் அப்படிதான் சொல்லிட்டாங்க. பிள்ளை அப்ப நீ இயேசுவை கூட்டிகிட்டே போறியா? அப்படியா சாகுது? இவர் ராஜா ஒரு வார்த்தை தான் கட்டாயம், வார்த்தை தான் கொண்டு போனா இவன் பிள்ளை மகன் சாகுதியா? அந்த பொட்டை செத்து போச்சா? இவனுக்கு விசுவாசம் அது என்ன? ஓஹோ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? அதுவும் பேசாமல் இருக்கான். அப்படிதானே? நீங்கள் முடிய பார்த்தா நான் இவரு ஓடலான்னு பார்க்க. இவன்ட விசுவாசம் எப்படி இருக்கு? அதனால அங்கே வீட்டில் போன அந்த சித்தம். இவன் வீட்டுக்கு போகணும்னால விசுவாசத்தை உறுதியாயிட்டா. விசுவாச குறை வந்தால் நீ அநேக கஷ்டங்கள் பண்ண. அழக பிள்ளை சித்து போச்சு. காரணம் என்ன? வார்த்தை விசுவாசம். நீர் வந்து கையை வைக்கணும். இவனுக்கு என்ன விசுவாசம்? கத்த கையில் தான் வைக்கணும். அது வார்த்தை உள்ளத்தை தொடர்ந்து. எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும்? வார்த்தை உள்ளத்தை தொடரணுமோ, அவர் கையோட தொடரணும். வார்த்தை விட தொடரும். நல்ல கவனிக்கிறோம். கத்த வார்த்தை உள்ளத்தை தொடுமானால் உடனடியாக எதிர்த்து விடுதலை பெற முடியலையோ அது விடுதலை உண்டாக்க வைக்கிறார். தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம். அது வார்த்தை வல்லமை உண்டு. ஆயினும் உங்களுடைய வார்த்தை பெறா வலையை இந்த அனுபவத்தை பார்த்தவனாங்க பேரு. இந்த அனுபவத்தை பார்த்தபடியால் அவன் எப்படி சொல்ல காரணம். தபித்தாடே எழுந்துரு செத்து போனவட பார்த்து இப்படி சொன்ன. அந்த வார்த்தை விசுவாசத்தை பார்த்து அவர் வார்த்தையினால மீன் ஏறிட்ட. நம்மளும் போட்டவன் ஒற்ற மீன் ஏறலையே. இப்ப 153 பெரிய மீன்கள் ஏறிட்ட கண்டுபிடிச்சிட்டான். எது வேணும்? வார்த்தையில அனுபவத்தை பார்க்க. இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் வரணும்.
யாத்திரம் 15 அதிகாரம் 26 வசனம். யாத்திரம் 15 அதிகாரம் 26 வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நியமங்கள் யாவையும் கை கொள்ளும், செவி கொடுக்கணும், கை கொள்ளணும். அது புரட்சி செய்தால் வியாதியில் எய்ப்தியர் உலத்தார் வரப்படும் வியாதியில் ஒன்றையும் வரப்பண்ணே. நானே பரிகாரிய கர்த்தர், கர்த்தர் பரிகாரியாக இருக்கிறார். என்ன அல்லாமல் ஒருவன் சொல்ல முடியாது. கர்த்தர் கரங்களில் நாம் இருக்கிறோம், அவருடைய கரங்களில் நம்ம எழுந்து கொண்டிருக்கிறார். இவர் கையில் பறிக்கிறதுக்கு ஒரு முடியாது. இப்படிப்பட்ட சவால் விட்டு விசுவாச கத்த கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கரங்களில் நாம் இருக்கிறோம். இவர் கையில் யார் பிடிக்க முடியாது. கருத்து நாம் இருக்கும், ஆனால் யாரும் பிடிக்க முடியாது. கத்தப்படி கொடுத்திருக்கிறார். இதுக்கு எல்லாம் கத்து சோதரிப்போம். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் கர்த்தர் நம்ம கோட்டையா இருக்கிறார். நமக்கு யாரா இருக்கணும்? அந்த ரத்தத்தினால்தான் சபை உருவாயிருக்கு. இந்த அடிப்படையில் சபையை உருவாகின காரணம் இருக்கா? சபை முதல் உருவாகினா இருக்கா? அப்ப இந்த விசுவாசம் நமக்கு இருக்கான்னு பார்க்க, அப்ப ஆபிரகாமும் இதே விசுவாசத்தில் தான் கொய்த்து விட்டான். அதுக்கு என்ன பேர் போட்டிருக்கு? மெசொப்பொத்தேமியா. மெசொப்பொ தேசத்தை விட்ட காரணம், அதை கொய்த்து விட காரணம் இப்படிப்பட்ட விசுவாசோட வார்த்தை. ஒரு உருவத்தை காணல, ஒரு நிறத்தை காணல, வார்த்தை தான் கேட்டான். இந்த வார்த்தை கர்த்தரோட வார்த்தை என்று கண்டதா கர்த்தரை விட்டு ஆபிரகாமை விட்டு புறப்பட்டான். 1500 மைல் நடந்தான். அவன் ஆழ்வாள் ஒன்றும் குறைப்படல. அவன் எல்லாம் மந்தைகளுக்கு எல்லாம் தண்ணி காட்டினான். ஒரு எல்லாம் ஆசிரியப்பட்டான். சீமானா மாறினான். இவனுடைய சந்தை இன்னும் அவனுடைய சந்தையாக வந்திருக்கிறோம். ஆபர சந்தையா கத்த நம்ம கருதிக்கிறோம். ஆபரமுடைய விசுவாசம் நமக்கு இருக்கும், ஆனால் நம்மை வர்த்திக்க பண்ண வர இருக்கிறோம். இதுக்கு எல்லாம் கஷ்டம். அதுக்கு அடுத்தபடியாக அவர் ரத்தத்தை பற்றிய விசுவாசம். இயேசு ரத்தம் சிந்த நோக்கம் தேவனோடு ஒப்புரவாகும். தேவனோடு ஒப்புரவாக ஊழித்தான் கொடுக்கிறார். ஐக்கியத்தை கொடுக்குற. யாரோட ஐக்கியம்? கர்த்தர். இன்னால் பகையா இருந்தோம், நம்முடைய ஜபத்தை கேட்காது. பாவில் துன்மார்க்கன் ஜபத்தை கர்த்தர் கேட்காது. இப்போ நம்முடைய ஜபத்தை கேட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்பார். அவர் வார்த்தை பிராரம் கவனமாக கேட்டு இறைத்து உட்கொண்டு அது பிராரம் செய்தால் அவர் நியமங்கள் கட்டளை நியமங்கள் யாவையும் கை கொள்ளணும். யாவையும் கை கொள்ளணும். சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. சண்டை இல்லை, பைக்கண்டை நீ ஜமுன்னா சோமம். ஏன் நடக்க மாட்டேங்க? நாங்கள் ஊழியக்காரர்கள், நாங்கள் விசுவாசித்தான். விசுவாசி இல்லான்னு போட்டிருக்கா? பைபிள் அறகுறையாக படித்து பிரிஞ்சு ஆளாகக்கூடாது. இப்படி ஆளை கண்ட என் மனசு வேதனையப்படும். எப்படிப்பட்ட விசுவாசம் வேணும்? கை கழுவாம பேதிருக்கு விசுவாசம் இருக்குது. நாம் கை கழுவி தான் சாப்பிட, குடிச்சுட்டு தான் சாப்பிட்றோம். நமக்கு ஏன் விசுவாசம் இல்லை? நீ குடிச்சா அப்படியே குடியாம சொல்ற, அது கத்த பார்க்கல. இது பார்க்கறாரு முள்ள சரியில்லை. நீ பிரித்திருக்கப்பட்ட அனுபவம் விசுவாசியானால், கத்தருக்கென்று பிரித்திருக்கப்பட்ட அனுபவனால் அவரோடு ஐக்கியப்படுவான். தேவரோடு ஐக்கியப்படவே இல்லையா? கத்தரோட ஐக்கியம் இருக்குமா இருக்காதா? பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் வருமா இருக்காதா? ஆவியன் மனசா நம்ம தேற்றலோட மனசாட்சியோடு பேசுதான் ஆவியானவர். ஆவியார் யாரோடு பேசுவார்? நம்ம மனசாட்சியோடு பேசுவார். ஆவியானவர் நம்ம உள்ளத்தை பேசுமானால் மனசாட்சி இடம் கொடுக்கணும். இந்த ஆவி உன்னோடு சொல்லவில்லையா? நீ யார்கிட்ட கேட்டா?
என் மனம் உன்னோடு சொல்லலையா? என்னம்மா? கேயாசி நீ வரக்கூடிய தீர்க்கதரிசியா வரக்கூடியவன், அதே என்கிட்ட வந்து சேர்ந்துருக்க. அவன்கிட்ட போய் நாகம்மன்ட்ட போய் தாளந்து கேட்டு வாங்கினியே, இப்போ எனக்கு கத்தை வெளிப்படுத்திருக்காரு, இன்னொரு இடத்த வச்சிருக்கேன்னு சொல்லலை. என்னை மனசாக்கி உன்னோட சொல்லலையா? அந்த கேட்ட உபதேசம் உன்னோட பேசலையா? உன் மனசை அவளை கல் போட்டு வச்சா, கல்லாயிட்டா கேட்கிறாள். கேஸ் வர சொன்னா சொல்லலை. பேசின்னு முடிவு என்னாச்சு? நாமாண்ட குஸ்தம் இவனுக்கு வந்துட்டு நாகமானு சோமாயிட்டு. இப்போ குஸ்தயாதி யாரு? இவன் ஒரு பாவம் செய்யலையா? இவனுக்கு யாரு? ஐயா அங்கே போய் வாங்கினாலே தப்பு ஐயா, நீர் வாங்கல, எனக்கு கொஞ்சம் ஆசை வந்து போய் வாங்கிட்டு வந்தேன், இது தப்பா? சாப்பிட்டா தப்பா? தப்பா? இது வாங்க தானே செய்த. அந்த வாங்கி உள்ள வீட்டில் போச்சு வச்ச, நீ உள்ள வயிற்று உள்ள தள்ளியிருக்க, அவன் நிலத்து அடியில் போச்சு வச்சான். இதே கத்த காமிச்சுட்டு யாருக்கு? யாருக்கு? ஜோசப் கத்துட்டான். அவன் ராஜாவா இருக்கான், ஆலயத்தை விட்டு ஆசைப்படுறது பிரியாத இருந்தவன், அவனுக்கு கத்த அறிவித்தார். எந்த காலத்தோடது? என்னைக்கோ நடந்த சம்பவம். யோசப் கத்தன்பாக ஆசைப்படத்தை விட்டு பிரியாது இருக்கவன் இப்போ முகப்புறம் வந்து காலிலிருந்து சாயங்காலம் வரையில் கிடக்கான். அவனுக்கு யோசுவாவை நீ விழுந்து கிடக்குது என்ன? ஜனத்தில் என்ன கோத்தம் என்ன இந்த எடுத்துக்கணும் முதல்ல சொல்லி கொடுக்க. அது பிறகு கோத்தம் உண்மையாச்சியா ஒன்றும் தெரியல. சரி, இனி குடும்பமா பெரிய குடும்பம் பிடிச்சாச்சு, ஒன்றும் இல்லை, ஒன்னே சொல்லி கொடுக்கலாம். பேர் பெற வரச்சொல்லி பேர் பெற வச்சு கடைசி பேர் பெற போட்டு யார் வரா? ஆமாம் அப்பா இதை எடுத்தியா? ஆமையா. இப்போ தான் கத்தை வெளிப்படுத்திருக்கார். சிலவங்களுக்கு உடனே வெளிப்படுத்தி கொடுப்பார், சிலவங்களுக்கு இன்னும் திருத்தம், இன்னும் மனசாட்சி திருத்தப்பட்ட திருத்தான் கத்தை வெளிப்படுத்திருக்கார். எனக்கு ஒரு ஆளை கண்டோட கத்தை வெளிப்படுத்திருக்கார், ஆனால் சொல்லாது, சொல்ல மாட்டார், உயிர் பண்ணான்னு சொல்ல மாட்டார். அந்த காரியத்தை மட்டும் அனுபவம் தான் சொல்லணும். ஏன் முந்தைய பீக்கு முந்தைய குசுவாக இருக்கணும்? அப்படிப்பட்ட கிருபை உள்ளவனுக்கு கொடுக்காது. நம்முடைய மனசு வெள்ளி சொல்லவனுக்கும் போலீஸில் வேலை கிடையாது. சிஐடிக்கு ஐயா இப்படி சொல்ல இப்படி சொல்லணுக்கு அந்த சிஐடியை போட மாட்டான். ரகசியத்தை காத்துக்கொள்ளணும். சிஐடி எப்படி இருக்கணும்? ரகசியத்தை காத்துக்கொள்ளணும். சிஐடி வேலை வைப்பான். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். டாக்டர் பார்கள் கை இப்படிலாம் வச்சுட்டு என்ன பார்ப்பார், என்ன சொல்லுவாரா? அது இருந்தால் இது வந்து மாத்திரை. நான் கேரளா பக்கத்தில் ஒரு வார்த்தை எல்லாம் மஞ்சள் பண்ணணும்னு சொல்லுவார். அக்கவா 5 லிட்டர் கொடுப்பா. அக்கவா என்னது? தண்ணின்னு தான். அதை மட்டும் என்ன சொல்லுவார்? அக்கவா சத்தமோடு சொல்லுவார். அக்கா நிறைய எனக்கு மட்டும் நிறைய மருந்து கொடுத்து சொல்கிறாரா? நல்ல டாக்டர் தான். இவர் வார்த்தையிலே நமக்கு குணமாயிடும். நமக்குன்னு நிறைய தரார. எதுக்கு பச்சடி கலந்து விடுங்க, கொஞ்சம் மருந்து போட்டுட்டு பச்சடி கலக்கணும். அவன் ஒரு பாட்டில் கலக்கிட்டு கொண்டு வந்துடுவான். பார்த்து ஆஸ்பத்திரியில் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். எதில் இருக்கு? பாத்து டாக்டர் மேலுக்கு பேசப்படி. இதே மாதிரி நமக்கு ரகசிய ஜென்மத்தில் வரனால் இது வெளி சொல்லணும். அனுத பார்க்கணும். கத்த நமக்கு கொட்டையா இருந்தால் அவர் தாண்டி இது வர, அவர் அல்லாமல் நம்ம கொண்டு வர்றது. நாம் ஒரு வார்த்தை எல்லாம் படி செய்யணும். அவர் ரகசியத்தை காத்துக்கொள்ளணும். இந்த ரத்தம் நமக்கு தேவனோடு சமாதானத்தை கொடுக்கும். ஜெபம்னா ஒரு சமாதானம் கிடைக்கணும். கர்த்தர் சொன்னால் ஒரு சமாதானம் வரணும்.
ராஜாவிடத்தில் போய் சொன்னால் ஒரு கலெக்டர் போய் மனு கொடுத்து ஒரு சமாதானம் கிடைக்கணும். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம் தோக்கிறது எதுக்காக? நாம் ஜம்முனா இருக்க ஒரு சமாதானம் கிடைக்கணும். யாருக்காச்சும் அந்த ஆளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும். கவலைக்கு மேலே கவலை உண்டு பண்ணதுக்காக நம்மளை ஊழியக்காரன் வச்சுருக்காரு. நம்ம விசுவாசி வச்சுருக்க எதுக்கு? நமக்கு முதல்ல சமாதானம் கிடைக்கும், தான் அற்றவர்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட சமாதானத்தை கர்த்தர் தேவனோடு ஒப்புராக்குறார். இப்படிப்பட்ட விசுவாசம் கொடுத்திருக்கார். அதனால் இப்படிப்பட்டு சம்பாதித்து என் ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார், விசுவாசம் உண்டு போடுறார். இவ்வளவு விசுவாசத்தை தருவதற்காக இது ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கிறார். இவ்வளவு அனுபவம் உள்ள விசுவாச வார்த்தையை ரத்த சிந்தி இந்த விசுவாசம் தோக்கிறார். இதை நாம் காத்துக்கொள்ளணும். நீ ஏன் விசுவாசத்தை கோக்குறா எனக்கு தெரியும் சொன்னால் நீ விசுவாசி இல்லை, பேச்சே இல்லை. இதில் பார்க்கணும், கிரியில பார்க்கணும். நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு ஆள் இல்லை, ரெண்டு பல பேரை பார்த்துருக்கேன். சரி, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இவர்தான் மத்தியஸ்தர். பிதாவா தேவனோடு ஒப்புராக்கிறார். தேவன் ஒரு ஒன் காட், ஒன் ஃபெய்த். அப்புறம் மத்தியஸ்தர், ஒரு மீடியேட்டர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவனுடைய செய்கையா மாறணும். விசுவாச காரணம் என்ன? தேவனுடைய செய்கையா மாறணும். நம்முடைய செய்கை இல்லை, யாருடைய செய்கை? ஒவ்வொரு விசுவாசியும் யார் கரங்களில் செய்ய இருக்கணும்? கர்த்தருடைய கரங்களில் இருக்கிற ஒரு கரண்டியா இருக்குமானால், பலிபீடத்தில் உள்ள ஒரு கரண்டியை எடுத்து பலிபீடத்தில் ஒரு நெருப்பு எடுக்க சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவதூதன் பலிபீடத்தில் ஒரு நெருப்பு எடுத்து அவன் உதட தொடுனார். தேவதூதன் அங்கும் பலிபீடத்தில் நெருப்பு எடுத்து கரண்டியை வச்சு எடுத்து அவன் உதட தொட்டான். கத்த தொடல. கத்த தேவதூதன் தொட்டதுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஆனாரா ஆயிட்டாரா? அப்ப கர்த்தர் கரங்களை நாம் இருக்கோம். கர்த்தர் நம்ம செய்ய தேவனுடைய கரத்தால் நம்ம செய்யப்பட்டிருந்தால், நம்ம அவர் கரத்தால் நம்ம செய்திருந்தால் நம் தேவனுடைய செய்ய மாறுமா மாறாதா? தேவதூதன் அவன் தொட்டதுக்கு இவ்வளவு மாறிட்டான. கரண்டி இரும்புக்கு இரும்பு தொட்டதுனால அது மனுஷன் உதட தொட்டதுக்கு இவ்வளவு வல்லமை ஆயிட்ட. அந்த நெருப்புக்கு அவ்வளவு பாவம். பலிபீடத்தில் உள்ள நெருப்பு இயேசு எனக்காக பலியானார். அந்த அக்கினி நம்ம உள்ளத்தில் எரியுமானால், நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த அக்கினி எரியும். ஆற்று எவ்வளவு தூரம் குளிச்சு பார்த்து சூடு ஆறல, எஞ்சி எரிஞ்சிட்டே இருக்கு, இதுவும் எரியும். நான் சூடு நினச்சி குளித்தேன். ரொம்ப நேரம் முங்கி குளிப்பேன். கரையில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், ஆஃபீஸ் போனாலும் அப்படி தான் இருக்கும், எல்லா போனாலும் அப்படி இருக்கும், சாயங்காலம் அப்படி இருக்கும், 3 நாள் 4 1 வாரம் அப்படி. அதுக்கப்புறமா ஆண்டவர்கிட்ட, இது சூடு இல்லை தம்பி, இது கர்த்தருடைய பாவம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அபிஷேகம் பெற வரையிலும் ஜெபத்தை விடணும்.
மணிக்கணக்காக ஜெபம் பண்ணேன். நான் உடுத்துக்கு சாரம் எல்லாம் கிழிஞ்சு போகும், மேலெல்லாம் வேர்த்து கொட்டிடும். ஒரு ஜன்னல்லாத ரூமில் அங்கே இருப்பேன். இது மணிக்கணக்காக ஜெபம். நானும் அபிஷேகம் அப்படியே நான் அபிஷேகம் பெற்று கையப்பினால் இல்லை. இந்த அக்கினி உங்களை பற்றி எரியும். கர்த்தர் வார்த்தை இயேசு சீசனோடு பேசினார். எம்மாவுக்கு போற சீசனோடு அவர் இருதயம். அப்ப இதயத்தை யாரு குழந்தை தீ வச்சா? தீ வச்சா தீ எரியும். எம்மாவுக்கு போற சீசர் ஊருக்கு, எம்மா ஊருக்கு போற சீசர்களுக்கு இதயம் கொழுந்துட்டு எரிஞ்சுதா? அப்ப கர்த்தர் வார்த்தை நாம் கேட்கிறோம். நம்முடைய இதயம் குளிர்ந்தால் இருக்கா? அனலம் உண்டாக்குதா? அணைஞ்சால் இருக்கா? மூணுல ஒரு காரியம். ஒன்று குளிர்ந்ததாக இருக்கணும், இல்லை அணைஞ்சால் இருக்கணும், இதில் எரியா இருக்கணும். என்ன அனுபவம் இருக்கு? அதில் எரிஞ்சு கொடி கட்டி ஆகிட்டான். எல்லாம் பார்த்து முடிஞ்சாச்சு. என்ன அனுபவனே எல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்கோம். இப்படிப்பட்ட விஸ்வம் ஒரே விஷயத்தை கொடுக்க, ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம், ஒரே தடவை விசுவாசத்தை வைக்கிறோம். இந்த விசுவாசத்தை பக்திப்பட வசனம் கேட்க கேட்க இருதயம் கொடுத்துட்டு, அதுக்காக எல்லா நேரத்தையும் சபைக்கு வரணும்னு சொல்ல காரணம் எனக்கு நீங்கள் தரதுக்கு இல்லை. விசுவாசம் எதுக்காக? வசனம் கேட்க கேட்க விசுவாசம் ஏறும், அது ஃபயராகும். இது போனால் தீ பிடிக்கணும். தேவனை செய்ய இருக்கிற 1 தீமோத்தேயு 3:15 தேவனை செய்ய. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. சத்தியத்துக்காக நிற்கணும். எப்படி இருக்கணும்? சத்திய தூணா இருக்கணும். சத்தியத்து தூணா இருக்குமானாலும் மேல தூணை விளங்குமான பாரம். அங்க போங்கயா, இங்க போ, அந்த வீடு போய் ஜெபம் பண்ணிட்டு வா, இந்த வீடு ஜெபம் பண்ணிட்டு வா, பார்த்ததுக்கு பார்க்க. தூண்னா எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். தூண் எதுக்கு விடுவாங்க வீட்டுக்கு? நேரம் வைக்கணும். மொங்காட்டைக்கா தாங்கணும். எவ்வளோ பெரிய பாரத்தை வச்சு தாங்கும். அந்த தூண் போட்டோன்னா வீட்டை தாங்குதா தாங்கலையா? அநேகருடைய கிருமியில் வருகிறத தாங்கணும். அநேக காரியங்களை சுமக்கணும். அநேக பொறுப்புகளை பொறுப்பு. நீ சத்தியத்துக்கு என்று நிற்குமானால் அநேக இடங்களில் ஜெபம் பண்ணிட்டு வான்னு சொல்ல. ஒரு ஆளையும் அங்கே ஜெபம் சொல்ல முடியலையே. அப்போ சத்தியத்துக்காக நிற்குதா? சத்தியத்துக்காக இல்லை. நல்ல அனுபவத்தை பார்த்தலாம். சத்தியத்துக்கு என்று நின்னால், ஒரு தூரம் நின்றால் அநேக பொறுப்புகளை எடுப்பார், தாங்குவான். தூணை நிற்கணும்னா பைபிள் நல்லா தெரியணும், தாங்கணும் நிற்கணும். இது ஒன்றும் சுமக்காது, போட்டுரும். எனக்கு நீ போய் பேரும் அப்படி ஒத்து அடிச்சு. காரணம் சத்தியத்துக்கு இல்லை. இயேசு ரத்தத்தை சிந்து நான் மதிப்பு தெரியும். 1 பேதுரு 2:4-5 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த பலி செலுத்தணும். தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பரிசுத்த பலி செலுத்தணும்.
உன்னுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படணும். நீ ஜெபம் அங்கீகரிக்கப்பட அப்படியே ஆகணும். இந்த அளவுக்கு விசுவாசி வரணும். இந்த ரத்தம் சிந்தப்படும் நோக்காதான் விசுவாச தோக்கு நோக்காதான். அவன் உள்ளத்தில் விசுவாச தோக்க காரணம் என்ன? நம்ம ஜபம் அங்கீகரிக்கப்படணும். கத்த ஆமேன்னு சொல்லணும். நீ பூலோகத்தில் கட்டது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். நீ பரலோகம் கட்டது எதுவோ அது அங்கே பூலோகத்தில் கட்டப்படும். நாம் இங்கிருந்து ஜபம்னா உடனே பரலோகம் அங்கீகரிக்கணும். எலியா இங்க பலி செலுத்தினான். பாரத்திலிருந்து அக்கினி இறங்கிட்டா இறங்கலையா? 450 பாரதீர்க்கதரிசிகள் ஜெபம்னாங்க. அக்கினி இறங்கிச்சா? கத்த அங்கீகரிக்கல. இது ஒரு அந்திபாலி செலுத்திய நேரத்தில் கொஞ்ச நேரம்தான் ஜெபம். நீ தண்ணி ஊற்றுனா எவ்வளோ ஊற்றிடுங்க, பாக்கியா நேரம் வெட்டுங்க நிரப்புங்க. அவ்வளவு வெய்ய வெட்டிட்டா நினைச்சு செய்யா. நீ ஒன்றே நேரம் ஜெபம் பண்ணும். நான் இதோட ஜெபம் ஒன்றும் நடக்கா. ரொம்ப இது பார்த்துருமே. எளிய ஜெபம்னர் எங்கே நிற்கிற ஆளு? கத்தரும்பா நிற்கிற எளியா ஜெபம்னர். 8 வார்த்தையில் தான் ஜெபம்னர். அக்கினி இறங்கி அக்கினி இறங்குன உடனே அக்கினா வல்லமா பேரு ஜெபனோட வல்லமை மனவன் எங்க குதிச்சு போனா அற்புதம் உண்டாயிற்று. பெரிய மிராக்கிள் உண்டாயிற்று. அங்க அந்த தீர்க்கதரிசிகள் பாகாது மந்திரவாதிகள் எல்லாம் ஓட்டம். யார் ஓட சொன்னா? பந்தய பொருளா வச்சிருக்கங்க. ஏன் ஓடணுங்க? அப்பா இங்க நிற்க எல்லாரும் கத்துரே, இந்த இடத்துல நம்ம நிற்க கூடாதுப்பா. ஓடுறான். கத்து ஓடாது விடாது பிடி வெட்டு கத்துக்கிட்ட அவ்வளவு விருப்பு எளிய கைது பார்த்தேன். இவ்வளவு தூரம் விசுவாசம் நம்ம ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால், உடன் அக்கினி இறங்க வேண்டுமானால், வல்லமை உண்டாக வேண்டுமானால் உண்டு ஜெபம் கேட்கப்படலாம். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள தோக்கிருக்கா? இந்த தோக்க காரணம் கத்தருக்கு நீ பிரித்தெடுக்கப்படுமானால் கத்தருக்கு நான் இருக்கப்பட்டேன் இப்படி சாட்சியா இருப்பதற்காக கத்தர் விசுவாசத்தை தோக்கிருக்கிறார். இல்ல சொல்லும் கத்த விசுவாச தோக்க காரணம் தான். கத்த உள்ளத்தை விசுவாச தோக்க காரணம் கத்தருக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். யாருக்கென்று? நாங்கள் கத்தருடைய விசுவாசிகள். நீங்கள் யார் என்று கேட்க? நான் கத்தருடையவர்கள். நீங்கள் கத்தருடைய ஆனால் கத்தர் பக்கம் வாங்க. நீ உலகத்தார உலகத்தை பக்கம் இங்கே வராண்டா. எங்கே நிற்கணும்? ஒன்று கத்தருடைய பக்கத்தில் இருக்கணும், இல்லைன்னா உலகத்தார் பக்கத்தில் இருக்கும். நாங்கள் கத்தர் பக்கத்தில் இருப்போம். அதாங்க உலகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அப்போ விசுவாசின்னு சொன்னால் விசுவாச தோக்கிற எல்லாம் விசுவாசிக்கணும். ஈசு எனக்காக மரித்தார், எனக்காக ஈதாக்கும் என்ற அனுபவம். இப்படி அங்கே நான் பைபிள் படித்தோம். இப்படி அங்கே பைபிள் சொல்லிக் கொடுத்தோம். இந்த விசுவாசம் நமக்குள் இருந்த விசுவாசம் மற்றவர்களுக்கும் போகணும். ஒரு விரவோடு விரவு வச்சா அடுத்த விரவு தீ பிடிக்க பிடிக்கலையா? அப்போ நம்ம கூட ஒரு ஆள் வந்தால் அந்த ஆளுக்கு தீ பிடிக்க பிடிக்காண்டுமா? இப்போ நம்மளும் அணைஞ்சு விடுமா? 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தீ பிடிக்கணும் பிடிக்காண்டுமா? அப்போ நம்ம வச்சுக்கோ, நம்ம கூட ஒரு ஆள் சேர்ந்து தீ பிடிக்கணும் பிடிக்காண்டுமா? அப்போ அந்த ஆளுக்கு அது வேற தீ பிடிக்கா பிடிக்கலையான்னு பார்க்கணும். என்ன? ஆனால் காற்று அடித்தா தீ அணைஞ்சிப்போம். ஒரு நரி எரிப்புனா சோறு விழுந்துடும். அப்படின்னா இந்த தீ காற்று அடித்தாலும் அணையாது, எந்த புயல் அடித்தாலும் நீரே ஆனால் இந்த பேர் சொன்னான் பாண்டர். அந்த பேரில் கர்த்த கரையை புரட்சார். அந்த பேர் கர்த்தருடைய கருத்தோடு இருந்தது. அவர் எந்த அலை என்று பயந்தார்களோ அந்த அலை மேல் நடந்தார். எல்லாரும் அலை வேளையில் பேர் நடந்தார். இதே விசுவாசம் கொடுத்திருக்கிறார்.
நீரே ஆனால் நம்முடைய வார்த்தை பிரகாரம் செய்யும். ஆனால் அதே வல்லமை கர்த்தர் கொடுக்காத இருக்கிறார். எல்லாரும் சொத்திருப்போம். கர்த்தாவே நீரே கிருபை செய்வார், நீரே நடத்துவார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுத்த தேவனே உண்மை நான் பெறப்பட வேண்டும், உண்மை போல மாற வேண்டும். அதுக்கு எல்லாரும் சொல்லிப்போம். பிதாவாய் தேவன் அன்பும் கர்த்தராகிய கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சதா காலமும் நாம் அனைவருடைய போது இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல பாரமிடாதே.